உடுப்ப இறுக்கமா உடுத்தாலும் ஆனால் தான் உச்சந்தலையில உங்களோட சொந்த கொண்டே உச்சந்தலையில பணப்பாம்பு மாதிரி சுத்திட்டு பசுத்தா முக்காட்ட போட்டு அழகான முறையில பன்சலோட புதுப்பிடிம மாதிரி சுத்தி வச்சு உச்சந்தலையில குளிச்சு கொண்டு எருமமான பேஞ்ச மாதிரி குளிச்சு கொண்டு யாரு முடிய கட்டிட்டு ரோட்ல போவாங்களோ அவங்க நரகத்துடைய அடையாளம் தான் சொல்லுங்க. உச்சந்தலையில முடிய கட்டுறது ஹராம், உங்களே சொந்த முடித்தான். அந்த முடிய நீங்க வெளியில காட்டுறதும் ஹராம், அந்த முடிக்கு நீங்க பெயிண்ட் அடிக்கிறதும் ஹராம், அதை டிசைன் பண்றது ஹராம். உங்களோட உருவங்களை உங்களோட புருவங்களை இன்னொருத்தட்ட கொடுத்து அப்படியே குடிச்ச மாதிரி கொண்டு பொம்புலகளை அவனோட உருவத்தை அவனோட புருவத்தை மாற்றி கொண்டிருக்கிறாங்க. முஸ்லிம் பொம்புல எங்கட கண்ணால காண இந்த புருவத்தை வலிச்சு கொண்டிருக்க அதுக்குள்ள டிசைன் ஆச்சு கொடிய மாதிரி உள்ள அந்த தாடிய உழுத வயல் மாதிரி ஃபுல்லா குறுக்கால ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு அடிச்சு போதாது. கண்ணத்துல அப்படி லைட்டா ஒரு வீக் கட் மாதிரி போட்டு இங்கால சூரியன் உதிக்கிற மாதிரி ஒரு தலை போற மாதிரி உள்ள போட்டு பைத்தியக்காரன் என்று விளக்குது எங்களுக்கு. அது எழுத்துல விளக்குது, அது வெட்டிக்கிற எழுத்துல விளக்குது. இவன் ஆக பெரிய பைத்தியக்காரன் அவன் சொல்ற இதுதான் ஃபேஷன் இருக்கிறான். எங்களுக்கு தமிழ்ல விளக்குறது மாதிரி அந்த கண்ணத்துல அடிச்ச கோடும் இந்த தாடியில வைக்கிற வெட்டும் குறுக்கால போட்ட அந்த இதுவும் எங்களுக்கு விளக்குது. ஆக பெரிய பைத்திய நரகத்துக்கு தயாராகிறான். இதுதான் சொல்ற ஃபேஷன் ஆஃப் த ஜாஹிலியா, ஜாஹிலியத்தான ஃபேஷன். நானும் கடையில் இருக்கிறேன், வந்திக்கிறான் எத்தனாயிரம் ரூபாய் 7000 சொச்சம் 3 வருஷத்துக்கு முதல்ல. அப்ப டெனிம் வந்து இங்க கடிச்சு இங்க கடிச்சு இந்த பிஞ்சு எல்லாம் பிஞ்ச கடிச்சாச்சு. அதுக்கு சொல்ற என்ன டெனிம், டெமேஜ் டெனிம், அது 9000. இது 7000 ரூபாய். அவன் கேட்கிறான் இந்த டெமேஜ் டெனிம் தாங்களே எனக்கு. நான் சொன்ன மாதிரி இல்லை, இன்னொரு நல்ல ஒரு லாண்டில் அவன் கேட்டான். எனக்கு இந்த நெஞ்சில குத்துற மாதிரி விளக்கமாகி கசுறது இன்னும் மறக்கல. லான் மில்ல அவர் கேட்டார், லாண்டில் பாட்டுல டெமேஜ் டெனிம் ஒன்று தாங்கிறது. அவர் நான் அந்த ஹெல்ப் போடல கூட்டாளி கடையில சில வேலையோட போன கொஞ்சம் நில்லுங்கள் என்ற நேரத்தில் வந்து என்னட்டே கேட்கிறேன், என்னட்டா வெட்டாக்கி நான் அவனுக்கு எல்லாம் கொடுத்துருவா, நீ இதோட செத்தா உடைய கடை அவனுக்கு போச்சு, நீ இதை போட்ட என்னோட துணுவ கொடுமா புடவை கொடியில காய போட்டு உடுப்பு தவறுதெல்லாம் புரிந்து முழுந்தா ஒரு 10-15 நாய்க்கு அந்த கலசாக அங்களுக்கு பிச்சு பல பிச்சு நாய்கள் சேர்ந்து பிச்சதை போலதான் அந்த டெமேஜ் கலிசன் இங்கால இங்கால எங்களை வீசிட்டு அது கொம்போ நாய் அதை கொடுத்து வாங்குறான். பைத்தியக்காரன் அதை உடுத்துட்டு மௌத்தானாலும் மலக்குமார் வரமாட்டேன், அதாவது மலக்குதான் வருவாரு. அதை உடுத்துட்டு நீ தொழுதாலும் மனதை கூடாது, அதை உடுத்துட்டு நீ போனா மலக்குமாரி சாப்பிடுவாங்க, அதை உடுத்துட்டு நீ போனாலும் அவனுடைய பாவம் உனக்கு உண்டாகும். அதே மாதிரி நீ ஒரு சிலிம்பிட் கல்சனை இறுக்கமாக உன கல்சனா இருக்கட்டும், ஒரு ஆம்பளை புள்ள இறுக்கமாக உடுப்பதும் ஹராம், ஒரு பொம்பளை புள்ள இறுக்கமாக அணிவதும் ஹராம். ஒரு பொன் இறுக்கமாக உடுத்து அவ போற நேரம் அவட உறுப்பு விளங்குது, அவட உறுப்புடைய சைஸ் விளங்குது, அதை ஒருத்தன் பார்த்து ரசிக்கிறான். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவ உடுக்கிறதுக்கு என்ன, நீங்க தான் சொல்ற உடுத்த நிகழ வாய். அல்லாஹ் நபி சொல்றாங்க காசியாத்தும் ஆரியாத்தும் ஒரு குடுத்து கொடுக்காதவ அவ ஒரியானத்தோட போறா, மாயிலாத்தும் முமீலாத்தும் அவ பார்த்தாக்கா அடுத்தவன் சாய்வான், அல்லது அவ இவ பார்த்தா இவ சாய்வான். அந்த மாதிரி இருக்கு அவளை உறுப்புட அளவை காட்டிட்டு ஒரு பெண்மணி உறுப்பாடு போவானையானால் அது நரகத்துடைய பயணம் என்று சொன்னாங்க. அது விபச்சாரத்துடைய விபச்சாரமா எல்லாம் சாபா ஐநானி தஸ்மியானி உங்களோட 2 கண்ணும் விபச்சாரம் செய்யும் காலு எல்லாரும் பமாதினாஹுமா யா ரசூலுல்லாஹ் 2 கண்ணும் எப்படி விபச்சாரம் செய்யும்? சினாஹுமா அன்னவர் அவன் பார்த்த பார்வையில முழுங்கி பார்த்துட்டு கண்ணால பொத்திச்சா இப்படி போறாளே என்று பொத்திட்டு போய் வீட்டிலே நினைச்சானே, அதுக்கு நினைப்பதற்கு காரணமாக நடந்து போறான் அந்த பெண்மணி. விபச்சாரத்தை கையால உடம்பால ஒரு ஆண் பெண் சேராமலே அவ உடுப்ப உடுத்தே அடுத்த விபச்சாரத்துல தாண்டிட்டா, அதனால் அவ விபச்சாரத்துடைய பாவத்தை அடைந்து கொண்டான். எந்த பொம்பளை இருக்கமாவது போறோம், எத்தனையோ எங்களை போற நல்ல மக்கள் எல்லாம் நீங்க இதை வந்து விழாவை கொஞ்சம் அடிச்சு பஸ்தா போகலாம், விழாவை கொஞ்சம் அடிச்சு பஸ்தா சொல்ற நரகவாதி மாதிரி போகல. அந்த பொம்பளோட சொந்த உடுப்பை இறுக்கமாக உடுக்கிறவன்